இல்ல வண்டி அப்படி வண்டிங்க வேகமா வருது. யார் நீ முதல்ல? வேற பொம்பளை பிள்ளை வந்து அரை மணி நேரம் ஆனாலும் வெளியில வர மாட்டாரு. வேற என்னடா இன்னைக்கு தானே கண்ணு குளிர்ச்சியா உன்னை கொண்டாந்து முத்துவேல் போட்டிருக்காப்புல. சின்ன பிள்ளையா கூட்டியா? ஆமா இல்லைன்னா வெறும் கிளடு கட்டியா தள்ளிட்டு வர்றாங்க. என்ன பண்ண சொல்றாருகளோட போய் தொழில் பண்றதா வீட்டுக்கு போயிடுறதான்னு இருக்கு. எப்படி சும்மா மக ஆனால் ஒன்று முத்துவேல்கிட்ட சொல்லணும், சின்ன பிள்ளைய போட்டிருக்கேன்னாரு. இவ்வளவு சின்ன பிள்ளைய போட்டிருப்பான்னு நான் நினைச்சு அடுத்த வருஷம் பாருங்க நாங்கள் ஆஸ்பத்திரியில இருந்து தூக்கிட்டு வருவோம். ரைட்டா? அப்ப நான் வந்து பால் கொடுக்க வேண்டியதுதான். ஏண்டா மானம் கட்டவள ஏங்க பால் கொடுக்கறது சேர்த்த லப்பர் மாட்டி கொடுப்பீங்களா லப்பர் மாட்டாம கொடுப்பீங்களா? அது அந்த பிள்ளைய பிரியப்பட்டுனா லப்பர் மாட்டுவான், இல்லைன்னா டைரக்டா கொடுப்பான். ஆமா. ஏய் யார் நீ முதல்ல? ஒரு பொம்பளை ஆடிக்கிறதுல கண்ணை மேலே வச்சுட்டு வர்ற ஆளு முகரைய பாரு. நல்லா கேளுமா அதெல்லாம் ரோசா வராது. இப்படி பிள்ளையெல்லாம் திட்டிங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கல. பேசுடா அவன் சொல்ல நான் யாரை பேசுறேன், என்னைய தானே பேச போறேன். பேசுடா சூடு சொன்ன வெக்கமான எதாச்சும் இருக்கா? சபாஷ் நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் இவ்வளவு திட்டு கொஞ்சமாச்சும் அறிவுங்கிறது இல்லையா? அதெல்லாம் நாங்க சூடு சொரண மானம் வெக்கம் இதெல்லாம் வீட்லயே வச்சுட்டு தான் நாங்க நாடகத்துக்கே கிளம்பி. ஆமா என்னத்தை இதை வச்சுக்கிட்டு தேவையில்லாம. ஆமா என்னத்தை கண்டா வாழ்க்கையில என்ன ஒண்ணும் கிடையாது. ஏமா என்ன இப்படி கேக்குறியே? ஒரு ஆம்பளை நடந்து வரனே உனக்கு தெரிய வேண்டாம்? ஆம்பளை நடந்து வந்தா இடம் ஏன் இடம்? பொம்பளை ஆடிக்கிட்டு இருக்கல ரோட்ல. அப்புறம் சொல்ற என்னங்க நாங்க எங்க சொல்றோம்? நாங்க செவனேன்னு உட்கார்ந்திருக்கோம். அந்த பிள்ளை சொல்லுதுல்ல அத கேக்குறீங்க. அவங்க இடமா வெள்ள மாதிரி அவங்க இடமா நம்ம அது சரிதான். ஆட்றதுக்காக தான் இந்த இடம். ஏமா உன்னை சொல்லி வரதுல இந்த இடம் கிடையாது. ஏமா உன்னை சொல்லி கோளாறு கிடையாதுடா. இன்னைக்கு பொம்பளை ஆளுங்க நீங்க சவுடால் தான் பேசுவீங்க. நாங்க வைக்கிறதா பேசிட்டே இந்த கெதில கொண்டாந்து விட்டுட்டீங்களே. பேசுவீங்க நீங்க. அப்படி என்ன நாங்க பேசி உங்களுக்கு என்னாச்சு? இல்லம்மா நீங்க பேசுவீங்க, நாங்க எதுவும் பண்ண முடியாது. இன்னைக்கு ஆம்பளை ஆளுக்கு மரியாதையே கிடையாதுமா, பொம்பளை ஆளுக்கு தானே எல்லாமே. உங்களுக்கு எதுக்கு மரியாதை கொடுக்கணும்ன்றே? முந்தா நாள் 10 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு தான் பஸ்ல உட்காந்துருக்கேன். கண்டக்டர் வந்து கொடுத்து கலட்டான். நீ எல்லாம் என்ன பேச்சு பேசுற? உன்னை விட அவன் பேசினா தெரியுமா? ஏண்டா சோத்த தானே வைக்கிற மானகட்டவளே உட்காந்துருக்க பார்த்தா பெரிய மனுஷன் வந்து எதிரியா முதல்ல பொம்பளையா நின்றுட்டு வருது பெரிய மயிர் மாதிரி உட்காந்துருக்க. பார்த்தல இதுலயே என்ன தெரியுது? ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இந்த தமிழ்நாட்டுல எவ்வளவு ஒரு மரியாதை இருக்குன்னு தெரியுதா? அதை தெரிஞ்சுக்கிட்டேன் அன்னைக்கிட்டேன். சரின்னு நான் எந்திரிச்சு கம்பியை பிடிச்சி தொங்கிட்டு வர்றேன். காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினா நான் கம்பியை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கேன். ஓசியில வர்ற பொம்பளை உட்காந்துக்கிட்டு வருது. நான் என்னத்தை போய் சொல்றேன்? வாயில உடைச்சிருவேன் பாத்துக்க. அது சரி. அது ஒன்னேவா சொல்ற? அன்னைக்கு வர ஓசில வர்ற பெண்ணு அன்னைக்கு வந்தா ஒரு பெண் தானே, அப்ப எனக்கு கோவம் வராதா? ஏமா ஒன்னே பேசினா தான் கோவம். நீ பெண் இல்லை. ஐயோ என்ன அந்த பிள்ளை சொல்றது நீ கேட்டுக்கிட்டு இருக்க மானகட்டவளே. நீ பெண் இல்லை. நீ பெண் இல்லை. நீ பச்சை மண்ணு. இப்ப சுத்த மண்ணு ஆக்க போறாரு. எனக்கு இவன் பயமாவே இருக்கு. ஏன்னு கேக்குறேன். காவல்துறை அதிகாரி நம்ம என்னைக்கு பயந்தான்? காவல்துறை அதிகாரி வந்திருக்காங்களா? வரல வந்தாலும் நீங்க என்னைக்கு பயந்துட்டீங்க? முத்துவேல் அவன் பாட்டுக்கு பாட்டுட்டு போயிட்டான். தொழில் பண்றது நான் அப்பப்பா என்ன சொல்லுவா தெரியுமா? என்ன ஏண்டா குழந்தை தொழிலாளியை வச்சு தொழில் பண்றீங்களாடா நீ என்னைய பிடிச்சி கேட்டான்னா என்ன பண்றதுன்னு பயந்துகிட்டே இருக்கேன். ஐயோ நீங்க ரொம்ப பயந்தோ எங்களுக்கு தெரியும். தெரியுது இல்ல எம்மா இத கூட விடு. இப்ப பொம்பளை பிள்ளை இவ்வளவு இப்ப அதை விடும்ப, அப்புறம் இதை விடும்ப. ஆமா இதை விடுவான், அப்புறம் அதை விடுவான், அப்புறம் இதை விடுவ. உள்ள ஒரு பழைய துணி வேற கிடக்கு அதையும் விடுவ. அதையும் நான் வந்து வடிச்சு வஞ்சில போட்டு அயன் பண்ணி அதையும் விடுவேன். என்னன்ற ஏமா இவ்வளவு பேசுறதுன்னா காரணம் என்னன்ற? இப்ப பொம்பளை இதுக்கெல்லாம் மாசம் 1000 ரூபாய் ஏத்துறாங்க. மாசமான 1000 ரூபாய். அது மாசமான 1000 ரூபாய் இல்லையா? மாசம் மாசமானான்னு சொல்லல நீ. ஐயா மாசம் ஐயோ இந்த பிள்ளைய இப்படி கெடுத்து வச்சிருக்காங்க இவங்க. என்ன ஏண்டா பச்சை பிள்ளைய போய் மாசம் 1000 ரூபான்னு சத்தியமா நாங்க இல்ல 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆமா அது மாசம் சத்தியமா நாங்க இந்த பிள்ளைய கெடுக்கல. இல்லம்மா மாசம் 1000 ரூபாய் உங்களுக்கு ஏத்துறத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லடா. உங்களுக்கு 1000 ரூபாய் ஏத்துறாங்க, எங்களுக்கு தான் பாட்டிலுக்கு 20 ரூபாய் விலை ஏற்றி விட்டாங்க. அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. எம்பிட்டு சிரமம் தெரியுமா? வாங்கி குடிக்கிறதுக்குள்ள நாங்கள் படுற அவஸ்தை. இந்த பாட்டில் வாங்குறதுக்குள்ள அதுலயும் அதை லேபிள் வாங்குறதுக்குன்னு ஒருத்தன் முன்னாடியே உட்காந்துருக்காங்க. அது ஒரு ஆமா அவன் போனா ஊதி பாட்டில் கொடுங்க அப்படின்னு அவன் வேற கேட்டுக்கிட்டேன். என்னென்ன இமிஷப்படுறோம் தெரியுமா அந்த நாட்டில் நாங்க. அதை எதுக்கு அவ்வளவு அவசியமா குடிக்கணுமான்றேன் நான். எதுக்கு குடிக்கிறீங்க? அது குடிக்கனால உங்களுக்கு என்னையா கிடைக்குது? என்ன பெத்தார் இவ்வளவு நேரம் நீ என்னென்னமா கேட்ட? அறிவு இருக்கா, மானம் இருக்கா, சூடு இருக்கா, சொரணை இருக்காலாம் கேட்ட. அதுக்கெல்லாம் எனக்கு ரோசம் வரல, வெக்கம் வரல. ஆனா குடிக்கிறத பத்தி தப்பா பேசாத, டென்ஷன் ஆயிருவேன். இல்ல நான் வேற மாதிரி ஆயிருவேன். குடிக்கிறனால என்ன கிடைக்குது அதை மட்டும் சொல்லுங்க. குடிச்சிக்கியா நீ?
என்னை பார்த்தா குடிகாரி மாதிரி தெரியுதா குடிச்சிருக்கியான்னு உண்டு இல்ல டென்ஷன் ஆகுற இரியா இந்த குடிச்சிருக்கியான்னு கேட்டா குடிச்சேன் குடிக்கல அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு. அது ஏன் என்னை பார்த்தா குடியாத மாதிரி நான் இது அப்படி எல்லாம் பேசக்கூடாதா? குடிக்கல அந்த பாட்டிலுக்கு தான் விலை ஏத்திட்டாங்கன்னு சொல்லி சொன்னீங்க. அப்புறம் எதுக்கு அதை வாங்கி குடிக்கிறீங்க? சரி அதை குடிச்சாலும் சரி அது குடிக்கிறதுனால என்ன கிடைக்குது உங்களுக்கு? அத சொல்றேன், நீ குடிச்சு பார்த்திருந்தா தெரியும். நீ குடிச்ச வருத்தம் என்னன்ற அது என்ன சந்தோஷத்துக்காக குடிக்க, அது என்ன இனிப்பாவா இருக்கு? கருமம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? பீ நாத்த நாறுது. 145 ரூபாய்க்கு ஒரு சரக்கு விற்கிறாங்க. கருமம் பாட்டில் திறந்தோன்னா கொட்டகையே நாறுதுடா. ஐயா ஆமா, இதுக்கு பயந்து கொட்டைக்கு பின்னாடி 3 கிலோமீட்டர் போய் தான் குடிச்சிட்டு வர்ற மாதிரி இருக்கு. அதையும் விடுறது இல்ல. ஆமா 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 குடிக்கிறானே. குடிக்கிறது என்ன உங்க சாதாரணமா பேசுற குடிக்கிறான்னு அத குடிக்கிறது என்னங்க இருக்கு? ஏம்மா இந்த நாட்டுல குடிக்கிறவனுக்கு தாமா மரியாதை. ஏய் படிச்சவங்களுக்கு தான் மரியாதை. அது பாட்டே காலத்துல படிச்சவனுக்கு மரியாதை கொடுத்திருப்பான். அது உள்ளதான் கிராமத்துல இருந்து வர்றல. நீ இப்ப கிராமத்துல படிச்சாலும் இருந்தான்னா ஏதாவது ஒரு நல்லது கட்டதுன்னா அந்த ஆள்கிட்ட போய் படிச்சவன் இருக்கேன் அவன்கிட்ட ஒரு வார்த்தை எதுக்கும் கேட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. படிச்சவனுக்கு தான் அப்பெல்லாம் மரியாதை இருந்துச்சு. இப்பெல்லாம் குடிச்சவனுக்கு தான் மரியாதை. எப்படி சொல்றீங்க? ஆமா, நீ 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு நிகழ்ச்சி வை, ஒரு 145 காலி பண்ணிடுவேன் அந்த நிகழ்ச்சியை. சரக்க போட்டுட்டு வந்து லோலாய் ஒன்னால இருக்கு. ஆமா ஆமா அப்படித்தான். என்ன ஒண்ணு சொல்ற, எல்லாமே நடக்கத்தாமா. வேணா நீ ஒண்ணு செய்ய, நீ ஒரு படிச்சால கூட்டிட்டு வா, நான் ஒரு குடிச்சால கூட்டிட்டு வரேன். நேரா நம்ம அந்த மெயின் ரோட்ல வச்சுக்குவோம் பஞ்சாயத்தை. பஸ் வர்ற நேரத்துல கிராஸ் பண்ணணும், அதுதான் போட்டி. எப்படியா? எங்க படிச்சால போக சொல்லு பாப்போம், மயிர்ல போவானான்னு பாப்போம். படிச்ச வெள்ளி வெங்காயம் தானே, போக சொல்லு. பஸ் போனதுக்கு அப்புறம் நாங்க போய்க்குறோம். அது அப்படித்தான் போக கூடாது. பஸ் வர்றப்ப கூட போகணும். போஜல் பாப்பா படிச்சாலும் போயிருவேன். அவனும் எல்லாரும் கிளப்பி விட்டாலும் அவனும் போயிருவேன். போனா அங்க இருந்து டிரைவர் கண்டக்டர் கொடுப்பேன் டைலாக். ஏ வெண்ணெய் பார்த்தா படிச்சால் மாதிரி மூஞ்சி மோயர் மாதிரி உட்காந்து வீட்டுல சொல்லிட்டு வந்து சாவுகிறாக்கி வந்து சேர்ற மாதிரி விடிய காத்தா வரமா படம் என்ன யாரு படிச்சவனுக்கு படிச்ச வெண்ணையாட்டம். இவங்க பார்ட்டி படிச்சவனுக்கு. அடுத்து ஏன் பார்ட்டியை விடுறேன், குடிச்ச பார்ட்டி. குடிச்சு விட்டு 8 மலை வேட்டி அவுத்து தலையில உருமா கட்டி டவுசருக்குள்ள கையை விட்டுக்கிட்டு நடு ரோட்ல நிப்பான். எங்க போக சொல்லு பஸ்ஸை பாப்போம். அப்புறம் பஸ் நிக்க அரை பரலாங்க அங்கிட்டு. சரி டிரைவர் கண்டிட்டு இறங்கி ஒடியாருவாங்க, போட்டு நொறுக்கி எடுத்துருவாங்க. நானு நினைச்சேன் அடிக்கத்தான் போறாங்களாக்குன்னு நினைச்சேன். அங்க இருந்து ஒடியாந்த வேகத்துல தலைவா நீங்க விழுக ஏன் வண்டி தான் கிடைச்சிச்சா தலைவா, நான் பிள்ளை குட்டிக்காரன், நான் பொழப்பு தளப்பு பார்க்கணும், என்ன பெத்த ராசா, நான் கூட என் படிக்காசுல ஒரு கட்டிங் வாங்கி தரேன், சாப்பிட்டு ஓரமா படுத்துக்கடி செல்லும். படிச்சவனுக்கு தலைவர் பட்டம், குடிச்சவனுக்கு வெண்ண பட்டம். மயிரில் தான் ஒரு குடிகாரனை பத்தி தப்பா பேசாத. தன்னை பற்றி கவலைப்படாமல், தன் உயிரை பற்றி கவலைப்படாமல், தன் குடும்பத்தை பற்றி கவலைப்படாமல், இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் இந்த அரசையும் காப்பாற்றக்கூடிய ஒரே ஜீவன் யாரா? குடிகாரங்க அவங்க தான்டா. ஆமா, குடும்பத்தை பார்க்கல நாட்டை பார்க்கறாரா? எப்படிங்க நாட்டை பார்ப்பாரு? இந்த 54,000 கோடி ரூபாய் லாபம் சம்பாரிச்சு கொடுக்கறது நாங்க தான், குடிகாரன் தான். ஜௌரியத்துக்கு பேசிட்டு இருக்க. எப்படியா குடும்பத்துக்கே ஒழுங்கா சோறு வாங்கி கொடுக்க வக்கல அத நீ? ஏமா நீ சொல்றதெல்லாம் லோக்கல் பார்ட்டி. குடிக்கிறதுல 2 வகை உண்டு. 2 வகையா? நீ இந்த பிள்ளை லோக்கல் பார்ட்டியே பார்த்திருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணி அடிக்கிறது ஒரு டீம் இருக்கு, தண்ணி சாப்பிடுற டீம் ஒன்று இருக்கு. ஹலோ எஸ் ஜென்டில்மேன், சொல்லுங்க ஜென்டில்மேன். ஏங்க குடிக்கிறதுன்னா சாப்பிடுறது என்ன? எல்லா கர்மமும் ஒண்ணுதான், எல்லாம் வாயில வச்சு இருக்கிறது தான். அதானே. தண்ணி அடிக்கிறது வேற, தண்ணி சாப்பிடுறது வேற. அதுல என்னங்க வித்தியாசம் இருக்கு? தண்ணி அடிக்கிறது எப்படி தெரியுமா? ஏமா ஆம்பளை ஆளுங்க தப்பாவே நீ நினைக்கிற, ஆம்பளைகளுடைய சிரமத்தை உனக்கிட்ட சொல்றேன்டா. என்ன பெத்தார நான் சொல்றேன். காலையில இருந்து சாயங்காலம் இருந்து மாடு மாதிரி வேலை பார்த்து 300 ரூபாய் சம்பளம் வாங்குவாமா. அந்த 300 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு நேர கடையில வந்து உடம்பு அலுப்பு தீர்றதுக்காக 145 ஒரு சரக்கு கொடுங்க அப்படின்னு 145க்கு வாங்குவேன். 5 ரூபாய் சில்லறை கொடுப்பேன்ல, அதுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குவேன். கப்பு கப்பு ஊற்றி குடிக்கணுமா இல்லையா? கப்பை வாங்கிக்கிட்டு பார்ப்பேன் 150 ரூபா இருக்கும். ஆஹா சம்பாரிச்சதை பாதி வீட்டுக்கு கொடுக்கணும்னு 150 ரூபாயை உள்பையில் வச்சு இதை வீட்டுக்கு கொண்டே கொடுக்கணும்னு கண்ணியத்தோட வந்து வெளியில் வர்ற பார்த்தா யோசனை வரும். ஆஹா சரக்கு இருக்கு, கப்பு இருக்கு, வாட்டர் பாக்கெட் இல்லையே, என்ன பண்ணுறது யோசனை வரும். ஆமாம், இந்த பாரில் பார்த்துருக்குறியா, ஓசி தண்ணி கேட்பாங்க, நமக்குன்னு பாட்டில் திறந்து அந்த கப்பில் ஊற்றிடுவாங்க. இங்கே நாங்கள் பண்ணுற கொடுமையெல்லாம் கேட்டுக்க, இங்கே தான் சொல்ல முடியும். ஆமாம், அப்படி கட்டிங்க ஊற்றிட்டு ஓசி தண்ணி கேட்பாங்க. முகத்தை மட்டும் பாரு. கொஞ்சோண்டு தண்ணி
அது அவ்வளவு அவசியமா குடிக்கணுமா? ஆமாடா, அதெல்லாம் ஒயின் ஷாப்ல போய் உட்காந்து பார்க்கலாம். மானங்கிட்ட ஆளா இருப்ப போல நீ. அவங்க இந்த ஓசி தண்ணி வாங்கினவெல்லாம் உட்காந்து குடிக்க மாட்டான். சரி. அப்படி தட்டி வரமா போய் எவன் நக்கி போட்ட ஊருகான தெரியாது. அதை எடுத்து ஒரு இழுப்பு இழுத்து எவ்வளவு வேகமா உள்ள இழுத்தானோ அவ்வளவு வேகமா வெளியில வந்தவன தள்ளிடும். இது தண்ணி அடிக்கிறவன். அப்புறம் தண்ணி சாப்பிடுறது நல்லா இருக்கும். அது எப்படி? நான் சொல்ற பாரு, இப்போ பாரு, உனக்கே ஆசையாக வரும் பாரு. நல்ல ஒரு ஃபுல் பாட்டில் பிராண்டி வாங்கிட்டு, ஒரு ஃபுல் பாட்டில் ஃபேண்டா வாங்கிட்டு, 2 வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு, ஒரு வெஜிடபிள் சலாட், ஒரு ஃப்ரூட் சலாட், ஒரு முந்திரி பருப்பு, ஒரு ஈரல் ஃப்ரை, ஒரு சிக்கன் ஃப்ரை எல்லாம் வாங்கி வரிசையாக வச்சுட்டு குளிச்சுட்டு பெர்முடாஸ் டவுசர் எடுத்து மாட்டிக்கிட்டு ஏசியை ஆன் பண்ணிவிட்டு நடு மெத்தையில் உட்காந்துக்கிட்டு மேலே ஒரு தலகாணியை மடியில் வச்சுக்கிட்டு ஒரு கிளாஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஒரு குடி ஒரு கடி, ஒரு குடி ஒரு கடி அப்படியே சாப்பிட்டு படுத்து தூங்கி எந்திரிச்சுன்னா சும்மா உடம்பு கல்ல கல்லன்னு இருக்கு. ஆசையாக இருக்குல்லடா. காலையில் சம்பளத்தை வாங்கிட்டு வா, காரைக்குடியில் ரூம் போடு. அதே அவன் சம்பளத்தை நாளைக்கு காலி பண்ணுவான். அப்புறம் நீ பாருங்க சௌரியத்தை சொல்ல குடிக்கிறான்ற பேசுவாங்க. ஒரு ஆம்பளை குடிக்கிறான், அதுக்கு காரணம் தாய்மார்கள். நீங்க தான்மா. நீங்க தான் அவங்க தான் வாங்கி கொண்டு போய் வாயில ஊத்துறா. நோ ஜென்டில்மேன், முத நமக்கு பாட்டில் கொடுத்து பழக்கினதே இவங்க தான். அது என்ன பாட்டில் என்ன சாராயம் வாங்கி கொடுத்தது அவங்களா? அது சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பால் கொடுப்பாங்க அந்த காலத்து தாய். ஆமா ஆமா. எப்படின்னா இப்ப 1 வயசு 2 வயசு எதுவும் கொடுப்பாங்க. நான் இது எதுக்கு அவங்களெல்லாம் பேசி நம்ம எங்க வீட்டுக்கு நான் தான் வீட்டு கடைசி பிள்ளை. நான் எங்க அம்மா கிட்ட 5 வயசு எதையும் பால் குடிச்சேன். 5 வயசு எதையும் பால் கொடுத்தாங்க. எதுக்கு? தாய் மேல பாசமா இருக்கும், தாய் நாட்டின் மேல பாசமா இருக்கணும். ஊட்டச்சத்தமா இருக்கும் பிள்ளை. இப்ப இருக்கிற பிள்ளை எல்லாம் இந்த செய்தியில பிள்ளை வந்துச்சுன்னா எப்படா பால் ஊறும்? பிள்ளை அழுக ஆரம்பிச்சோன்னா என்ன பண்ணு? என்னை பத்தி பேசணும்னு வச்சுக்கோ, மண்டே பொழுது மாலை எடுத்து விட்டுரு. இல்ல போட்டின்னு வந்துருச்சுல பேசணும்ல. பிள்ளை விரான்னு கத்த ஆரம்பிச்சோன்னா போய் பவுடர் பாலை வாங்கி கொண்டாந்து குலுக்கி ஒரு பாட்டில் அடைச்சி லப்பரை மாட்டி பிள்ளை வாயில லப்பரை தள்ளி விட்டு பிள்ளை கையில பாட்டில கொடுக்க வேண்டியது. அது என்ன பண்ணு? 5 மாத்தையில பிடிச்ச ஆத்தா கொடுத்த பாட்டில மறக்கப்படாதரா, நம்ம மண்ணுக்குள்ள போக துடிக்கும் ஒரு பாட்டில வாங்கி இடுப்புல சொருகிக்கிட்டே தெரியணும்டா அப்படின்னு எங்களுக்கு முத பாட்டில் கொடுத்து பழக்கினதே நீங்க தானம்மா. நாங்க வந்து பால்ட்ட போதன கொடுத்தோம். உங்களுக்கு நான் பிராந்தி இந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். வேண்டாம், பொறுமையோட நின்னு பேசிட்டு இருக்கீங்க. இல்ல இல்லாட்டி என்ன பண்ணுவீங்க? எது? அவர் சொல்ற நியாயமாட்டாலே பேசுறாரு. வயசு சின்ன வயசு, பால் குடிக்க வேண்டிய வயசு, பால் சாப்பிட்டு. ஒரு சந்தேகம், உங்களுக்கு எப்பங்க டெலிவரி? எதுமா? ஏலே எப்போ அப்போ பெருசாக இருந்தப்பெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து கேட்டுக்கிட்டு இருக்க டெலிவரின்னு. ஆமாம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ பிஸ்னஸ் பண்ணுறீங்க. அப்புறம் இவ்வளோ வாய் பேசுனா அப்புறம் பிஸ்னஸ் இல்லாமையா? பிஸ்னஸ் நல்லா ஓடும். ஏன்னா வாய் நல்லா பேசுது. வாட் இஸ் யுவர் பிஸ்னஸ்? இழந்த பழம். எடுத்து விடுங்கள் பார்க்கலாம். எடுத்து ஏமுங்க. இழந்த பழம். இது செக்காத வந்த பழம். எல்லாரும் வந்த பழம். இது வளர்த்துன வளர்ந்த பழம். என்ன பார்த்த மாட்டேன் எமர்ஜென்சி வாட்டியா கடிச்சு பார்த்த ஓட்டமா இருக்குது. ஓ, நல்ல வியாபாரம்டா. நல்ல பிள்ளையா இருக்க. என்னடா டேய், நான் என்னன்னு நினைச்சேன், பக்கத்தில் நின்று பேசுகிறப்ப தெரியல. என்னன்னா எந்த ஊரில் போனாலும் இப்போ பரிமளா டான்ஸ் போடுங்கன்னு என்ன காரணம்? சங்கத்தில் ஒரே பரபரப்பாக பேசுகிறாங்க. என்ன காரணம்? என்னடா காரணம்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி, பக்கத்திலே நின்று தொழில் பண்ணுறனால இப்போ தாண்டா அங்கே நின்று பார்க்குறேன். என்ன ஃபிகர் சூப்பராக இருக்குடா. ஏங்க இங்க நின்று பார்த்ததுக்கு எப்படின்னா இன்னும் 1.5 கிலோமீட்டர் அங்கே தள்ளி போய் நின்று பாருங்க, சுத்தமா தெரியாது. கலர் பென்சில் நிக்கிற மாதிரி இருக்கான். பரவாயில்லடா. இதாருமா நல்ல பிள்ளையா இருக்க. இதெல்லாம் நாங்க பரம்பரையா வைக்கிற இடம். தொந்தரவு பண்ணாம இடத்த காலி பண்ண நாங்க வியாபாரம் பண்ணோம். நான் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன், நீ வேணா அங்கடு போ. இங்க நான் தான் விப்பேன்றேன். நீ சொல்றத கேட்கணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது. நீ சொல்றத கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் விப்பேன். ஏய் போ சொல்றா. போ சொல்லுப்பா. டென்ஷன் ஆயிடுவேன்டா. டேய் போ சொல்றா. டேய் சொல்லிட்டு என்னடா சொல்லிட்டு இருக்க? போ சொல்ற. நான் வியாபாரம் பண்ணனும். மண்டை உடைச்சு மாவள கெடுத்து விட்டுறேன். ஒழுங்கு மரியாதை கீழ இறங்கி போயா. இங்க நான் தான் விப்பேன்றேன். இங்க நான் தான் பண்ணுவேன். நான் தான் பண்ணுவேன். எப்ப பண்ணுவோம்? இப்ப வந்தா நீ தான் பண்ணணும். நான் சும்மா தான் இருப்பேன். இந்த மாதிரி ஆசை வர இருக்கோ. நான் தான் வியாபாரம் பண்ணுவேன்னு. ஓ, எப்படி வித்தாலும் விப்பேன். எப்படி வித்தாலும் நான் ஓடி விப்பேன். நான் ஆடி விப்பேன். ஆடுவேன்ற சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணி
பாத்தியா அனுவா ஆட்டுமா எனக்கு ஒரு சந்தேகம். என்னையா நீங்க ஆம்பளை இல்ல பொம்பளையானே எனக்கு தெரியல. ஏமா அடிப்பா ஆட்டுமா ஆட்டுக்கண்ணை வச்சுக்கிட்டு எப்ப ஆலவட்டம் போடுதடி போட்டு போட வண்டி எப்ப கொண்டு போவே கோவில் பட்டி ஏப்பா டை அடிக்கிறோம்னா அப்படியா என்னை கொல்ல திட்டம் போடுறேன் அவன் இல்லைங்க அவன் பிரச்சனை நினைச்சிட்டு கொண்டா போட்டு கொண்ட மேல கொண்ட போட்டு ரவுண்டு கொண்ட மேல போட்டு வந்து விடு சொன்னங்கி இல்லாட்டி படுத்து விடு வந்து விடு இல்லன்னா சொன்னங்கி கொண்ட மேல கொண்டா போட்டு ரவுண்டு கொண்டா தூக்குமா அது மாதிரி தூக்குமா ஆட்டம்னா போட்டின்னு வந்துருச்சுலம்மா ஹலோ புள்ள அந்த பிள்ளைக்கு செவன்னு பார்த்தோன்னு ஒரு மாதிரி இருக்கும் இல்லை பயப்படுதில்ல நீ இறக்கிட்டாருமா விட்டுட்டாருமா கொண்ட மேல கொண்டா போட்டு ஆட்டம் ஹலோ உனக்கும் தந்துடு எனக்கும் தந்துடு அங்கேயும் தந்துடு இங்கேயும் தந்துடு வெளியே தெரிஞ்சிருச்சான் ஏங்க தெரியாம இருக்குமா எவ்வளவு தூக்குனா அதான் பயப்படுல புள்ள ஹலோ இந்த வாட வரும்போது ஜென்டில் உமன் ஏ கிரீன் லேடி ஜென்டில்மேன்ன்றாரு அவருக்கு லேடின்றாரு. கிரீன் ஆமா உன் பேர் என்னடா பரிமளா. பரிமளா ஆமா. பரிமளா என்றால் என்ன தெரியுமா நீங்களுமா? பரி என்றால் அது சொல்லுவாங்களா சரி வேண்டாம் அப்போ வேண்டாம் சரி. பரிமளா நல்லா இருக்கட பேர் நல்லா இருக்கேன். ஐ லவ் யூ லவ் யூவா? அப்படினா என்னப்பா? என்னம்மா இப்படி என் பிள்ளை அப்படினா என்னங்க? இதம்மா என் பிள்ளையா இருந்துக்கிட்டு இதெல்லாம் தெரியாம என்ன தர நல்லா தெரிஞ்சுக்க ஏய் நான் ஒரு தவணை சொல்லிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் என்னடா சொல்கிறேன் நம்ம பொழப்ப ஓட்டணுமே வேறு வழி இல்லை என்னை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா பிடிச்சிருக்குங்க. இல்ல பிடிச்சிருக்குன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க பிடிக்கலன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லிச்சுன்னா அந்த பிள்ளை குடும்பத்திலேயும் பிரச்சனை வராமல் நம்ம குடும்பத்திலேயும் பிரச்சனை வராமல் கரெக்டாக டயத்தை ஃபிக்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போய் லவ் பண்ணிட்டு கொண்டாந்து விட்டுட்டு போயிருங்க இல்லைண்ணா விட்டுட்டு போயிருவீங்களா? ஆமாம் என்னங்க சொல்றாரு? ஏய் உங்கள் வீட்டுக்கு பிள்ளை வேணாமா ஏய் எங்கள் வீட்டில் என் பிள்ளை தேடுமில்ல நீங்க அட சண்டாளைங்களா. நாங்கள் பிடிக்கல நாங்கள் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது எங்களை அப்படி நினச்சிங்களா ஒன்று ஓவர் பில்டப் பண்ண பண்ணனா தூக்கிட்டு போய் ரேப் பண்ணிடுவேன் ரேப் பண்ணிடுவியா? ரேப் பண்ணுவோமா லவ் பண்ணுவோமா அப்படினா ரேப் தெரியாதா பிடிக்கலங்க. அது சொல்லித்தரேன் நான் சொல்லித்தரேன் ஆ? ம் உனக்கு லவ் தெரியுமாடா தெரியாது. தெரியாது ஏண்டா இவ்வளோ நாள் வச்ச பிள்ளையில என்னடா பண்ணி கொடுக்குறீங்க ஏடா சரணா பிள்ளை என்னடா லவ் தெரியாதுங்குது ஓ சரி 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 மானம் கெட்டு. ம்
அவன் எனக்கு மகன், நீ எனக்கு மக. எனக்கு அது சித்தப்பா. இந்த காசை வாங்குறதுக்காக என்னென்னலாம் மகளை போய் லவ் பண்ண வேண்டியிருக்கு பார்த்தியா? ஏப்பா ஏண்டா பண்ணுவோம்டா, நம்ம பண்ணுவோம். அப்பா காதல் பண்ண கூடாதா? நல்லா பண்ணலாம்டா, தப்பு கூட செய்யலாம். ஏண்டா தப்பு கூட செய்யலாம், தவறான எண்ணங்கள் இல்லாம செய்யணும். அப்படி துப்பிட்டு தொடச்சு விட்டு போயிடணும். இந்தம்மா தப்பா தான் செய்யக்கூடாது, தப்ப சரியா பண்ணா அதுவும் சரியாயிரும். ஆமா ஆமா, எல்லாம் நம்ம பள்ளிக்கூடம் தானே. லவ் பண்ணுமா? உனக்கு பழசு வேணுமா புதுசு வேணுமா? எனக்கு வந்து புதுசு தாங்க வேணும். அப்படியா? சரி, நைவா ஒன்று அடிப்போம். நைவா அடிக்க சொல்றேன். இல்லை பயமுறுத்தப்படாதுடா. 550. ரபப்பபா 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 லாரி 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 என்னோட காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? பத்தியா, இந்த போதையிலே இந்த பாட்டு தெரியுது. அது காரணம் அந்த கடைசியில் கொடுத்த ரிவர்ஸ் நடதான் ஒன்றும் கிடையாது. ஆமா, என்னோட காதல் எப்படிப்பட்ட காதல் சொல்லவா? சொல்றா, என்ன பெத்த நீ சொல்றா, நீ பண்ற காதல் பண்ற. தன்னாலே காதலா? சிரிச்சிடுவார் முறைச்சிடுவார் சின்ன சின்ன செய்வார்
காணலடா எப்படா